எனக்காக தான் நீங்க இது எல்லாமே பண்ணீங்க. அதான் ஸ்டேஷன்ல காவேரி கிட்ட உங்க அப்பா எப்படி எல்லாம் பேசினாருன்னு நான் தான் பார்த்தனே. உங்க பகையை தீர்த்துக்க ஏன் வாழ்க்கையை நீங்க பணயமா வச்சிட்டீங்கல்ல? வயிறு நெஞ்சு சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய் என்ன எங்க வீட்ல வந்துட்டு எங்களுக்கே சாபம் வேற குடுப்பியா நீ? உன்ன கொல்லுகில கழட்டிடுவேன். அம்மா என்னம்மா நீ ஏன் கண்ணு முன்னாடியே கை வாங்குற? ஏதோ பாதிக்கப்பட்டவ ஆத்திரத்துல 2 வார்த்தை பேசுறானா கேட்டுக்கிறதுல என்ன குறைஞ்சா போயிருவீங்க? கேட்டுக்கிற வார்த்தையா இருந்தா கேட்க முடியும். இவ பாட்டுக்கு எங்க அப்பாவை வயசை விட மரியாதை இல்லாம அப்படி பேசுறா. அதுவும் என் கண்ணு முன்னாடி வச்சு என் அப்பாவை பேசுறத நான் எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும்? ஏன் பேச மாட்டீங்க? உங்க பேச்ச நம்பி மோசம் போணும்ல. இந்த மோசம் கீசெல்லாம் சொன்னேன்னு மரியாதை கேட்டு ஆல்ரெடி யோவன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் தொலைச்சிடுவேன். ஏய் எதுக்கு என் பொண்ணு அடிச்ச? இப்ப எதுக்கு அடிச்ச? என்ன கத்துற? என்ன பண்ணுவ? அடிப்பியா? எங்க மேல கை வை பாப்போம். கைய வையா கைய. பாத்து வை. வையா கைய. மேல கைய வைப்பியா? கையேட்ரி. சும்மா சவுண்ட் குடுக்கறியா? சொல்லியா? ஐயோ, எதுக்கு அப்படி பண்ணிட்டீங்க? யாராவது பாத்தாங்களா? இல்லப்பா, பாடியை தூக்கி உள்ள போட்டுட்டேன். செத்துட்டாளா என்ன? தெரியலையப்பா, எனக்கு அதை பாக்க தெரியல. இங்க பாரு, வெண்ணிலாக்கு இப்ப நடந்தது காதல் தோல்வியால நடந்த தற்கொலை முயற்சி. புரிஞ்சுதா? தொழிலதிபர் விஜய் நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால வெண்ணிலா கோவில வச்சு சொன்ன மாதிரியே மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றேன். அப்பா அவ்வளவுதான். வெண்ணிலாவுக்கு இன்னும் மூச்சு இருக்குங்க. முதல்ல ஹாஸ்பிடல்ல கூட சேர்த்தலாங்க. உங்களை கையெழுத்து கூப்பிடுறேங்க. எங்களை விட்டுருங்க. நான் எதையுமே வெளியே சொல்ல மாட்டேங்க. ப்ளீஸ்ங்க. வெண்ணிலா உசுரோட வந்தா போதுங்க. ப்ளீஸ்ங்க, எங்களை விட்டுருங்க. நீ வெளியே சொல்ல மாட்டியா? வெளிய சொல்லணும். வெளியே சொல்லணுமா? அந்த விஜயாலதான் வெண்ணிலா தற்கொலை முயற்சி பண்ணான்னு நீ சொல்லு. அப்படி மட்டும் நீ சொல்லல, பொண்ண மட்டும் இல்ல ஊர்ல இருக்க உன் குடும்பத்தை சீர்கருவறுத்துருவேன். ஏங்க என்ன சொல்றபடி கேப்பியா?